இறை மக்களே, உங்களை காண்பதில் மகிழ்ச்சி. கிறிஸ்தவ விசுவாசிகளை கொரோனா வைரஸை விரட்டியடிக்க அரசின் உத்தரவுகளை கடைபிடிப்போம். இறைவனிடம் மன்றாடுவோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள இறைவா, இந்நாட்களில் வியாதியினால் லட்சக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் உடலுக்கும் உயிருக்கும் சேதங்களும் ஆபத்துக்களும் வராதபடி கண்களை இமை பாதுகாப்பது போல பாதுகாத்து வருகின்ற இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் வாழ்வை உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தித்தருளும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகையின் 3ஆம் ஞாயிறு வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. குறிப்பாக 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் அவன் இரட்சிப்பை அடைவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அநேக அறிக்கைகளை சொன்னார். நானே வழி, நானே ஒளி, நானே சத்தியம், நானே ஜீவ அப்பம், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே திராட்சை செடி. இது நானே வழி, நானே வாசல் என்ற தலைப்பில் சிந்தனை செய்வோம். மனிதன் இரட்சிப்பின் வழியை தேடி புனித இடங்களுக்கு புனித பயணம் செல்கிறான், புனித காரியங்களை செய்கிறான். ஆனால் அவனால் இரட்சிப்பை பெற முடியவில்லை. மனிதர்கள் காட்டுகிற வழியில் சென்றால் இரட்சிப்பை அடைய முடியாது. நாம் இரட்சிப்பை அடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்து. முதலாவது, இயேசுவை இரட்சிப்புக்கான வழி. மனிதன் இரட்சிப்பை தேடி அலைந்து கொண்டிருக்க கடவுள் மனிதனின் பரிதாப நிலையை கண்டு தம் ஒரே குமாரன் இயேசுவை அனுப்பினார். இயேசு சிலுவையில் தனது இரத்தத்தை சிந்தி நம்மை பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் இரட்சித்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, கிறிஸ்துவில் மட்டுமே இரட்சிப்பு, கிறிஸ்துவால் மட்டுமே இரட்சிப்பு, அவரை அல்லாமல் இரட்சிப்பு இல்லை, அவர் நாமத்தினால் மட்டுமே இரட்சிப்பு. இரண்டாவது, இயேசுவே நம்முடைய வழி, வழிகாட்டி. நாம் எல்லோரும் சுய இச்சைகளால் இழுக்கப்பட்டு ஆடுகள் போல் வழி தப்பி திரிந்தோம். நமக்கு சரியான வழியை காண்பிக்க இறைவன் இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழி, வழியும் நானே, வழிகாட்டியும் நானே, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசு. இயேசு காட்டுகின்ற வழி நீதியின் வழி, பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிற வழி, பசுமையான வழி. தாவீது சொல்லுகிறார் 23வது சங்கீதத்தில், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார், புது உயிர் கொடுக்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல்
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட நடக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று கொரோனா வைரஸை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றோம். மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் திகிலுற வேண்டாம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கிறிஸ்து இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். நாம் கிறிஸ்து காட்டும் வழியில் நடக்கும்போது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் செழுமையும் கொழுமையும் நம்மை வந்து சேரும். நாம் கர்த்தரின் வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். மூன்றாவது, இயேசுவே நித்தியத்தின் வாசல். இந்த உலகில் பலர் பல்வேறு வாசல்களை திறந்து வைத்துக் கொண்டு மக்களை கவர்ந்தெடுக்கின்றனர். இந்த வாசல்கள் வழியாக செல்பவர்கள் ஆதாயத்தை பெறுகிறார்கள். மேலும் பணம் காசுகளை பெற்றுக்கொண்டு வாசல் வழி உள்ளே நம்மை விடுவதாக சொல்லுகிறார்கள். இது ஏமாற்று வேலை. இயேசு கூறுகிறார், நானே வாசல். இயேசுதான் உண்மையான வாசல். இயேசு என்ற வழியாக, இயேசு என்ற வாசல் வழியாக உட்பிரவேசிக்கும் போது பரலோகம் செல்லலாம், கடவுளை தரிசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ற வாசல் வழியாக உட்செல்லுகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகின்றான். ஆலயத்தின் வாசல்கள் மூடப்படலாம், ஆனால் இயேசுவாகிய வாசல் ஒருபோதும் மூடப்படுவதில்லை. இயேசு என்ற வாசல் வழியாக செல்லும் போது இறைவனை காணலாம், பரலோக ராஜ்யம் செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதனின் எண்ணம் நான் காட்டுகிற வழிதான் சரியானது, நான் செல்கிற வழிதான் சரியானது. மனிதன் காட்டுகின்ற வழி, மனிதன் செல்லுகின்ற வழி நம்மை பரலோகம் கூட்டி சேர்க்காது, இறைவனோடு இணைக்காது. அன்பானவர்களே, நம்மை மோட்சம் காட்டுகின்ற வழி, நமக்கு மோட்சத்தை தருகின்ற வழி இயேசு கிறிஸ்து. நம் இரட்சிப்பின் வழி அவரே, நம் வழிகாட்டி அவரே, நம் வாசல் அவரே என்பதில் உறுதியாயிருப்போம். அவர் காட்டின வழியிலே நடந்து நீதியின் பாதையிலே சென்று நித்திய பேரின்ப வாழ்வை ருசிப்போம். தூய ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை பாதுகாக்க, நமது உடலுக்கும் உயிருக்கும் சேதங்கள் வராதபடி தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி காவல் புரிந்து கொண்டிருக்கின்ற காவலர்களுக்காக, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்களுக்காக, சமூக ஆர்வலர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆயத்தமாவோம். இறைவனை நோக்கி மன்றாடுவோம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தில் வீற்றிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு நிறைந்த தெய்வமே, மகிழ்ச்சி நிறைந்த இவ்வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். அரணும் கோட்டையுமாயிருந்து சேதங்களும் ஆபத்துகளும் பலவீனங்களும் வியாதிகளும் எங்களை அண்டாதபடிக்கு பாதுகாத்து வருகின்ற இரக்கமுள்ள கடவுளே, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுக்காக தங்கள் உயிரை துச்சமாக எண்ணி மருத்துவ பணி செய்து வருகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, இராணுவத்தினருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். அன்றாட அத்தியாவசிய உணவு தேவைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு ஏற்ற வேளையில் உணவை இறைவன் தருவீராக. கொரோனா வியாதியினால் பலவீனப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற
மக்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க. குடும்பத்தோடு இணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள செய்வீராக. கர்த்தாவே, கொரோனா வியாதியினால் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்களை இழந்து வாடுகின்ற மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தருளுவீராக. திருச்சபை மக்களை கண்ணோக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளுங்க. நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுவதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை மன்னித்தருளுவீராக. 4ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திரு அலெக்சாண்டர் அவர்களுக்காக, 5ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி லீலா சூசையப்பன் அவர்களுக்காக, 7ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தனேஷ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகள் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு நீடிய நாள் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் பாதுகாத்துருளுங்க. மேலும் இந்த வைரஸ் பல நாடுகளுக்கு பரவாதபடி கர்த்தாவே நீர் கட்டுப்படுத்துவீராக. உலகத்தையும் இயற்கையும் செயற்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற இறைவா, இந்த நோயை முற்றிலுமாக அழித்தொழிப்பீராக. நாங்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது இறைவனின் நாமம் எங்கள் வாழ்விலே செயல்பட்டு எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஒழுங்கை கடைபிடிப்பதற்கு இறைவன் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்தருளும். எங்கள் வாழ்வை உமது கரத்திலே ஒப்படைக்கின்றோம். நீரே பொறுப்பேற்று வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.